கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க. அறிவுபூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதான் உண்மை சார். குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாதே, அறிவுபூர்வமாக நடத்து, அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்போ பாருங்களேன், நிறைய வீட்டில் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது, கதை சொல்கிறதுலாம் கிடையாது, மொபைலை கொடுக்குறோம் சார். மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்கள் மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கலேன், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு. நிலாவை காமிங்க. சரி, நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியாக நிமிந்து? எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம். சிந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார், ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க.